ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். என்னடா எடுத்தனையும் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நேற்று கோதுமையை காய போட்டிருந்தோம். தண்ணியில் அலசி போட்டு ரேஷன் கடையில் கொடுத்த கோதுமை தான் காய போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? நான் இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அபிக்கு இந்த கோதுமையை இப்படியெல்லாம் செய்யவே தெரியாதாமாங்க. அதனால் அவங்க புடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. முரத்தில் கோதுமையை போட்டு புடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நானும் செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு செஞ்சிட்ருந்தாங்க. எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அம்மா வர மாதிரி இருந்தது அப்படின்னாவே இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈஸியாக செஞ்சுருவாங்க. அந்த புளியெல்லாம் எடுக்கிறதும் சரி, இந்த மாதிரி கோதுமையெல்லாம் க்ளீன் பண்ணுறதும் சரி, அவங்க அது காய போடுறதுலேருந்து எல்லாம் டக்குன்னு செஞ்சு கொடுத்துருவாங்க. நான் பார்த்திங்கன்னா அதை 3 நாள் காய போட்டு அதை இந்த வேலையெல்லாம் செய்கிறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு செஞ்சு செய்கிறதுங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிடிக்காத விஷயம்னு கூட சொல்லலாம். கூட ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நான் அபியை இன்றைக்கி சேர்த்துக்கிட்டேன். இந்த தடவை 5 கிலோ கோதுமை கொடுத்துருந்தாங்க. போன மாதம் இந்த மாதம் 10 கிலோ பக்கம் இருந்தது. சரி, நாம் 2 பேரும் சேர்ந்து இந்த வேலைகளை செஞ்சு ஆளுக்கு பாதி பாதி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தோம். நீங்கள் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல, நானும் இந்த மாதிரிலாம் செஞ்சு பார்க்குறேன்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தாங்க மேடம். எந்த மாதிரிலாம் விளையாடிட்டுருக்குறாங்கன்னு பாருங்கள். இருந்தாலும் இந்த மாதிரியும் ஒரு ஆள் நம்மளுக்கு தேவை தான் இல்லைங்களா? எனக்கு இந்த மாதிரி யாராவது கூட இருந்தாங்க அப்படின்னா அந்த பிடிக்காத வேலைகளை கூட கொஞ்சம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வெற்றிகரமாக பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் காய போட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வாரம் பக்கம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அரைச்சி கொண்டு இது பண்ணுவோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நேற்று காய போட்டோம். இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணிட்டோம். நாளைக்கு கண்டிப்பாக அரைச்சிருவோம். அதுக்கப்புறம் சப்பாத்தியும் சுட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ட்டுமே வந்துடுச்சு. மேடம் பார்த்திங்கன்னா விளையாடிட்டே இருக்கிறாங்க. இந்த ஜல்லடை மாதிரி இருக்கிறது இல்லைங்களா, காய்கறி வடிக்கிறது தான். எங்கள் ஊரில் அந்த முரத்தில் இது பண்ணி தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். 10 கிலோ கோதுமை அது ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம். எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முரத்தில் தான் புடைப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறி இதில் அப்படியே சலித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற தூசிகள்லாம் ரொம்ப சின்ன சின்ன கல், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய விதைகள் மாதிரியெல்லாம் அதில் நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வடிஞ்சு வந்துடுது. அதனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதையுமே மேடம் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா அம்மிக்கல்லில் அரைக்கிற மாதிரியும் ஆட்டாங்கல்லில் மாவு ஆட்டுற மாதிரியும் தான் செஞ்சிட்ருக்குறாங்க. பார்க்கும்போது ஒரே சிரிப்பாக இருந்தது. 2 பேரும் அப்படியே சிரிச்சுட்டே அந்த வேலைகளை செஞ்சிட்ருந்தோம். எவ்வளோ தான் நம்ம ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை ஒரு ஆள் மட்டுமே செய்கிறதுக்கும் நம்மளுக்கு பிடிச்சவங்க கூட இருந்து நம்ம செய்கிறதும் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஈஸியான ஒரு வேலையாக தான் இருக்குது. கஷ்டமான வேலை கூட ஈஸியாக மாறுற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு தலைவலி வர மாதிரியே இருக்கும். ஒரே அலை எடுத்து இதெல்லாம் பண்ணும்போது எங்கள் வீட்டுக்கார்ட்ட கூட சொன்னேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் முதல்ல எல்லாம் ஹெல்ப் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி என்னை விடவே நல்லா இதெல்லாம் செஞ்சு தருவாங்க. அவங்களுக்கு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உனக்கு வேறு வேலை இல்லைன்னா போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி அபிகிட்ட கூப்பிடும்போது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் கண்டிப்பாக என்னை கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி வேலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போயிருந்தது. இது நேற்று வீடியோ. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு மதியம் வரைக்கும் வீடியோ வந்திருக்கும். அதோட கண்டினியூவாக தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தூசி பார்த்திங்கன்னா இருந்தது. கொஞ்சம் கோதுமையுமே சின்ன சின்ன கோதுமையெல்லாம் வந்துடும். இருந்தாலும் இந்த ரொம்ப கோதுமை மட்டும் அதில் நிற்கிற மாதிரியும், மற்றபடி அந்த சின்ன சின்ன விதைகள் தூசிகள் எல்லாமே ஃபுல்லாக அப்படியே நல்லாவே கிளியர் ஆயிரும். பாருங்கள் மேடம் எப்படி விளையாண்டுருக்குறாங்கன்னு. சிரிப்பு தான். நேற்று பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் மேலே இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. ஒரு வழியாக நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வெற்றிகரமாக இந்த வேலையை செஞ்சிட்டோம். கடையில் வாங்கினோம் அப்படின்னா அரை கிலோ 35 ரூபா சொல்கிறாங்க. 1 கிலோ 70 ரூபா வருது. இது 10 கிலோவுக்கு அரைக்கிறதுக்கு கொடுத்தோம் அப்படின்னா 1 கிலோ 10 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாலும் 70 ரூபாய்க்கு நம்ம ஒரு 10 கிலோ வாங்குகிற மாதிரி ரேஷன் கடையில் ஃப்ரீயாக கொடுக்குற கோதுமை தானே. அதனால்
அந்த மாதிரி ஒரு ஈஸியான வேலை. இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் முடித்ததுக்கப்புறம் 2 பேரும் அஃப்ரீனாவும் நம்ம அபியோட பொண்ணும் நம்ம சிவானியும் என் பொண்ணும் 2 பேரும் சேர்ந்துட்டு நாங்கள் செஞ்ச மாதிரியே செஞ்சு விளையாடிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். குடும்பம்னு சொல்லி அதை கூட்டி அல்றக்கே விட மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் நாங்கள் செய்கிறோன்ட்டு செஞ்சிட்ருக்குறாங்க. நல்ல வேளை நாங்கள் அதெல்லாம் செய்யும்போது இவங்க வந்து அங்கன்வாடி போயிருந்தாங்க, அதனால் பரவாயில்ல. இல்லைன்னா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுருப்பாங்க. அவ்வளோதான். அப்புறம் நம்ம இந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயும் போதும் ஆகிருக்கும். நல்ல வேளை அவங்க வந்து அங்கே இருக்கிற நேரத்தில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியெல்லாம் கொஞ்சம் உடச்சிட்டு இருந்தேன் இல்லைங்களா, அடுத்தது அந்த வேலையுமே நான் வந்து செஞ்சிட்ருந்தேன். இன்றைக்கி ஃபுல்லாகவே பீஸ் வந்து ஒரு காலையில் வெட்டினோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த 2 வேலை மட்டும் பெண்டிங் இருந்தது. கோதுமை அரைக்கிற வேலையும், அதை வந்து கழிஞ்சு காய போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் படைச்சி அதுக்கப்புறம் அரைக்கிற வேலையும். அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு 2 பையில் இருந்தது. ஒரு பையை வந்து நேற்று ஃபுல்லாக வந்து இது பண்ணி முடிச்சிட்டோம். அதை வந்து நான் வீடியோ எடுக்க வந்து மறந்துட்டேன். நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதையுமே ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நேற்று பூவெல்லாம் வந்துடுதுங்க. மல்லிகைப்பூ, முல்லைப்பூவெல்லாம் வந்திருந்தது. அதெல்லாம் வாங்கி கட்டி வச்சுருந்தோம். ஆசாசையாக கட்டி வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தீபம் ரொம்பவுமே டயர்டாக இருந்தது. அதனால் இன்றைக்கி வந்து தீபம் ஏற்றுறதுக்கு லீவ் விட்டாச்சு. நம்ம அந்த மென்சஸ் டைம் அப்படிங்கிறதுனால அந்த நேரத்துலையும் நான் தீபம் ஏற்றுற மாதிரிலாம் முதல்ல காட்டியிருந்தேன் இல்லைங்களா. ஆனால் அந்த நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு உண்மை எனக்கு புரிஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா அது தொடர்ந்து நம்ம செய்யும்போது அந்த டைமில் தனியாக 5 தீபம் எடுத்து வச்சு ஏற்றிடலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு 7 மணி அப்படிங்கும்போது தாங்க எழுந்திரிச்சேன். எழுந்தோடனையும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் எல்லாம் பூ கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து சரி ஆசாசியாக வாங்கினதை எப்படி இது பண்ணுறதுன்னு நான் கொஞ்சம் வச்சுட்டு எங்கள் மச்சனார் பொண்ணுக்குமே கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நானுமே வச்சுட்டு சமையல் வந்து முருங்கைக்காய் சாம்பாரும் ரசமும் அப்பளம் பொரிச்சு தர சொல்லி தம்பி கேட்டிருந்தாங்க. அதை வந்து செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த பெட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மடித்து எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி பாப்பாவோட பெட்டு வந்து ரொம்ப இதாகிடுச்சின்னு சொல்லி தூக்கி போட்டோம் இல்லைங்களா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து இந்த பெட்டில் 2 பெட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாங்கியிருந்தோம். இந்த பெட்டு வந்து ஈஸியாக இருக்குது. நம்ம வந்து இது பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அப்படியே மடித்து வச்சுக்கலாம். அது அந்த வகையில் இந்த பெட் வந்து கொஞ்சம் எங்கே பாருங்கள் 3 விதமாக மடிச்சுக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் என்னோடய வேலை வந்து இன்றைக்கி போயிட்டுருந்தது. வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு எல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியில் எல்லாமே கூட்டி விட்டுட்டு நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா அது கூடயே அந்த பாத்திரமெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் செய்கிற வேலை கூட அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா சேரல, கொஞ்சமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு மேடம் பார்த்திங்கன்னா அந்த பீரோவை திறந்து வச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டு பார்த்துட்டு வேண்டாமான்ட்டு போட்டு ஒரே அலப்பறை பண்ணுறாங்க. அங்கங்கே ட்ரெஸ்ஸை போட்டு வச்சிடுறாங்க. அதை பூட்டி வைக்கலான்னு நான் பூட்டி வைக்கும்போது எதுவும் பண்ணுறதில்ல. அது ஒரு வேலை விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ட்ரெஸ்ஸை பூரா ஏதாவது ஒன்று பண்ணிடுறாங்க. இப்படி தான் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் கூட்டி விட்டுட்டு உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியே எல்லா பக்கமும் கூட்டி விட்டுட்டு இன்றைக்கி ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருந்தது. கொஞ்சம் உடம்புக்குமே கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரியுமே இருந்தது. தொடர்ந்து இந்த வேலைகளெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும் போலயே தான் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாமான்னு நானும் பார்த்தேன். சரி நம்ம வந்து இன்றைக்கி எப்படி வீடியோ கொடுக்காமல் இருக்கிறது, சரி இந்த மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. சரி இது வீடியோக்காகத்தான் நான் வந்து இந்த வேலைகள்லாம் நிஜமாலுமே செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா இடுப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வலியாக இருந்தது. சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், இந்த சாம்பார் சமையல் செஞ்சு பாப்பாவையும் தம்பியும் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்துடலான்னு தாங்க தோணுச்சு. அவ்வளோ ஒரு டயர்டாக இருந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா சரி வீடியோ கொடுக்காமல் இருக்கிறதா அப்படின்னு நினச்சிட்டு நான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எப்போவுமே அந்த தீப ஒளியோடு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீப ஒளி இல்லாமல் எப்படி ஒரு வீடியோ நம்ம கொடுக்கறதுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்தது.
சரி இருந்தாலும் சரி தீபம் ஏற்றாமல் நம்ம வந்து நம்மளோட வீடு என்னோடய வேலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சரி காட்டிடலாம் அப்படின்னு தாங்க. சரி மற்ற வேலைகள்லாம் காட்டிடலாம் அப்படின்னு தான் செஞ்சிட்ருந்தேன். உள்ளுக்குள்ளே வெளியெல்லாம் சுத்தமாக எல்லாமே கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வாசல் கூட கூட்டலைங்க. 7 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும்போதே 8 மணி ஆயிடுச்சு. சரி வாசல்லாம் கூட்டி விட்டுடலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவுமே லேட் ஆயிரும் சமையல் செய்கிறதுக்கு அப்படின்ட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. சாயந்தரம் ஒரு ஈவினிங் போல் தான் எல்லாம் கூட்டி விட்டுட்டு எல்லாம் தெளித்து விடணும் வாசலில் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்திரமெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்றைக்கி எப்படி நாம் வந்து ஒரு எப்போவுமே ஒரு மெடிடேஷன் எழுந்தோனையுமே பண்ணுவேன் இல்லைங்களா, அது வந்து பண்ணவே இல்லை. அதனால் எல்லாத்தையும் தாட்டி விட்டுட்டு என்னோடய வேலைகளையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே மெடிடேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் டைமுமே கொஞ்சம் இருந்தது. அதனால் சரின்ட்டு புக்கு கொஞ்சம் நேரம் படிக்கலாம் அப்படின்னு தாங்க இன்றைக்கி எப்படி தான் போயிட்டுருந்தது. நம்மளோட செம்பருத்தி செடிகளையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாகவுமே இருந்தது. எனக்கு இன்னைக்கு ஒரு விஷயமே தோணுச்சு, நம்ம கம்முன்னு லைவுக்கு இது போடலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே தோணுச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா இடையில ஆளுங்க வந்துட்டு போயிட்டுருந்தாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பொங்கல் விழா வந்து போன வாரம் இந்த போன செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா சாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் சரி அண்ணனும் சரி அதுக்கப்புறம் எங்கள் தாய் மாமா 2 பேருமே கூப்பிட்ருந்தாங்க. அதனால் அங்கேயுமே போக வேண்டிய ஒரு வேலையுமே இருக்குது. அதை வந்து கூப்பிட்றதுக்காக எங்கள் தாய் மாமா வந்திருந்தாங்க. எனக்குமே செட் சேலையாக சொல்லி எடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அக்கா வந்து எனக்கும் அக்காவுக்கு அதுக்கப்புறம் இன்னும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு 4 பேர்த்துக்கு ஒரே மாதிரி எடுத்துருக்குறேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த சேலையை வந்து கொடுத்துட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துடுங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமைங்கும் போதே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி மாமா வந்து இன்றைக்கி வந்து கூப்பிட்டு போனாங்க. அண்ணன் வந்து சரி ஃபோன்லேயே சொல்லிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. நானுமே மாமாவையுமே ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாம்லாங்க அப்படின்னா சரி இந்த சேலையை வந்து தைச்சிட்டு வந்துடுவீல்ல அப்படிங்கிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி மாமா வந்து கூப்பிட்டு போனாங்க. இனி வர்ற வீடியோஸ் ஒரு 2 செவ்வாய்க்கிழமையிலேருந்து அங்கே வந்து பொங்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க அங்கே வந்து பொங்கல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க எங்கள் ஊரில். ஏன்னா 6 வருஷமாக கோயில் வந்து கட்டிகிட்டு இருந்தாங்க, அழகாக கட்டியிருந்தாங்க. நான் என்னோடய வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த சீரியல்லாம் வர்ற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக கட்டியிருக்கிறாங்க. அந்த கோயில் பார்த்திங்கன்னா மாகாளியம்மன் கோயில் தான் நம்ம ஊரில் இருக்குது இல்லைங்களா. நான் வந்து வெள்ளிக்கிழமை போவேன் இல்லைங்களா, அந்த கோயில் தான். அங்கேயுமே வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக கட்டியிருக்காங்க. கும்பாபிஷேகத்துக்கு கடைசியாக போனோம். அந்த 6 வருஷம் ஆயிடுச்சு கோயிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகமெல்லாம் முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பொங்கல் வந்து முதலாக வந்து சாட்டியிருக்கிறாங்க. அதனால் ஜெகஜோதியாக இருக்கும்னு சொல்லலாம், சரியான ஒரு கொண்டாட்டமாக இருக்கும்னு சொல்லலாம். எங்கள் ஊரில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொங்கல் சாட்டியாச்சு அப்படின்னாவே அந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே 1 வாரம் 8 நாள் சாட்டு, 8ஆவது நாள் வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து மாவிளக்கு, அதுக்கப்புறம் பூவெடு எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விழாக்கள் மாதிரி நிறைய நடக்குங்க. சூப்பராக இருக்கும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு 15 நாளைக்கு பக்கம் ஆர்கெஸ்ட்ரா, பட்டிமன்றம், அதுக்கப்புறம் பழைய படங்கள்லாம் அதிகமாக யார் வந்து நாம் வந்து இந்த மாதிரி இந்த படங்கள்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அதிகமாக சொல்கிறாங்களோ அந்த படங்கள் எல்லாம் டெய்லியும் ஒரு போடுவாங்க. அதை வந்து நாங்கள் டெய்லியுமே பார்க்குறதுக்காகவே போவாங்க. வந்து அந்த காற்றுல போய் உட்காந்து எல்லோரும் சேர்ந்து அந்த ஒரு சில படங்கள் எல்லாம் பழைய படங்கள், இந்த சிவாஜி படங்கள், எம்ஜிஆர் படங்கள், அதுக்கப்புறம் ரஜினி, கமல் இந்த மாதிரியெல்லாம் போடுவாங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த ஒவ்வொரு சீனையும் கை தட்டிட்டு அப்படியே பார்த்துட்டு வருவோம். அதுக்காகவே போவோம். நல்லாயிருக்கும் அந்த காற்றுல எல்லோரும் சேர்ந்து. ஒரு பழைய காலத்தில் இந்த சினிமா தியேட்டர்லாம் பார்த்திங்கன்னா மண்ணில் தான் உட்காந்து பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி மண்ணில் வந்து நம்மளுக்கு தேவையான ஏதாவது ஒன்று கொண்டு போய் விரித்து உட்காந்துட்டு அந்த பாய் அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொண்டு போய் போட்டு உட்காந்து ஒரு படத்தை ஒரு ஊரே பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். நாம் வந்து சினிமா தியேட்டருக்கு போனோம் அப்படின்னாலும் கூட நம்ம ஃபேமிலி மட்டும்தான் போவோம். ஆனால் ஒரு ஊரே உட்காந்து ஒரு சில படங்களும் சரி ஒரு சில விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போது ஆர்கெஸ்ட்ரா, பட்டிமன்றம் இதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் இப்போ வந்து அங்கே சிறப்பாக செய்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வரும். நாங்கள்லாம் அந்த மாதிரி தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் அந்த மத்தள சத்தத்துக்கெல்லாம் ஆடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்போல்லாம் குழந்தைகளும் பெண்களுமே எங்கள் ஊரில் ஆடுறாங்க. கொஞ்சம் பேர் குழந்தைகள்லாம் ஆடுறாங்க. முதல்ல நாங்கள்லாம் இருக்கும்போது பெண்கள்லாம் ஆட மாட்டாங்க, ஆண்கள் ஆடுவாங்க. அந்த மத்தள சத்தத்துக்கு தகுந்த மாதிரி ஆடுவாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதையெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகத்தில் வந்துச்சு. அதை தான் இன்றைக்குமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அவங்க வந்து திருவிழா ஆரம்பிக்க போகிறோன்னு சொன்னோனையுமே எனக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. கண்டிப்பாக நான் அங்கே வந்து போனேன் அப்படின்னா, தம்பிக்கு பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து எக்ஸாம் வருது. இனி எப்படி நாங்கள் அதை வந்து இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக நாங்கள் அங்கே போவோம். அங்கே போய் இருக்கிறத கண்டிப்பாக ஒன்றா ஒவ்வொரு வீடியோலையுமே கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதை பார்க்கும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறத விட அந்த விஷயங்களையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிராமத்தில் திருவிழா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக அவங்களுக்குமே புரியும். அது வரப்போகிற வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா என்னோடய வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக் தாங்க படிக்க ஆரம்பித்தேன். இந்த செம்பருத்தி பூக்கு நடுவில் நீங்கள் உட்காந்துருக்கிறது நல்லா இருக்குதுன்னு சொல்லி நம்மளோட வாசிக்கு தங்கச்சி கூட சொல்லுவாங்க. சரி, அதனால் இன்றைக்கி அங்கேயே உட்காந்துக்கலாம். அந்த சேர் பார்த்திங்க அப்படின்னா நானும் பாப்பாவும் உட்காந்து சாப்பிட்டு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன் பாப்பாவுக்கு. அதை வந்து வீடியோவில் நான் எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன், வீடியோவே எடுக்கல. சரின்ட்டு அதே இடத்துல நான் வந்து இப்போ அவங்களையெல்லாம் தாட்டி விட்டுட்டு என்னோடய மெடிடேஷன்ஸ் என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு, சரி புக்கு தான், அந்த புக்கு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு இல்லைங்களா, சரி கொஞ்சம் நேரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிச்சுட்ருந்தேன். இப்போ நான் இந்த புக் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த குருவி ஒன்று வந்துட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் போன விழாக்குள்ளெல்லாம். அதோட சத்தம் கேட்டுச்சு, ஆனால் வந்து பக்கத்தில் வரல. நான் வந்து புக்கெல்லாம் படித்து முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே எல்லாம் லைனாக வந்து அந்த செம்பருத்தி பூ மேலே உட்காந்துட்டு அப்படியே ஆடிகிட்டு இருந்தாங்க. அதையுமே வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க. இன்றைக்கி நான் அந்த புக்கில் என்ன படிச்சிருந்தேன் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேங்க. நம்ம வந்து ஒரு நம்மளோட வேலையை நம்ம வந்து பார்த்துட்டு நம்மளோட எப்படி சொல்கிறது, நாம் வந்து மற்றவங்களுக்கு எதுவும் நினைக்காம நம்மளோட வாழ்க்கையை எப்படி நம்ம முன்னேற்றிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் இது பண்ணி நம்ம போயிட்டுருந்தாலும் சில பொறாமை பிடிச்சவங்க அப்படின்னு அந்த புக்கில் இருந்தது தாங்க நான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளை விமர்சனம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் வந்து காயப்படுத்திகிட்டே தான் இருப்பாங்க. அதையெல்லாம் நம்ம கடந்து வரணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயம் இருந்தது. ஒரு இளவரசர், அவர் பேர் வந்து எனக்கு ஒரு இளவரசர் இருக்கார். அவர் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவர் அழுததே கிடையாது. ஆனால் அவர் வந்து அழுதுட்ருக்கும்போது எல்லோரும் வந்து என்ன இவர் என்றைக்குமே அழுக மாட்டாங்க, இப்படி அழுகிறாங்கன்னு போய் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்னோடய நண்பர்களே வந்து என்னை வந்து எட்டி உதைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுதுட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறம் கூட இருந்த அந்த நண்பர்களை போய் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வருங்காலத்தில் இவர் வந்து படை தளபதியாகவோ இந்த மாதிரி பெரிய பதவிக்கு போகும்போது இந்த மாதிரி தளபதியை வந்து நாங்கள் வந்து காலெல்லாம் எட்டி உதைச்சோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்குவோம், அதுக்காக தான் இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு ஒரு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அவங்களோட எண்ணம் பாருங்கள் எந்த மாதிரி இருந்திருக்குது அப்படின்னு. ஒரு பெரிய இடத்துக்கு ஒரு பெரிய பதவிக்கு போகிறவங்கள காலால் நாங்கள் எட்டி உதைச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட எண்ணம் வந்து இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயம் இருந்தது. உண்மையிலேயே நம்ம வந்து நம்ம நிறைய நேரங்களில் நமக்கு எதிர்பாராத விதத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு எச்சுகளும் பேச்சுகளையும் ஒரு அடிகளையோ வழிகளையோ நம்ம தாண்டி தான் வந்திருப்போம் இல்லைங்களா. அப்படி தாண்டி வரும்போதெல்லாம் நாம் என்ன இவங்களுக்கு நாம் செஞ்சோன்னு ஒரு இனம் புரியாத ஒரு கவலையில் இருந்திருப்போம். ஆனால் இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு அப்படி ஒரு அப்பட்டமாகவே புரிஞ்சுதுங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் அவங்கள பார்த்து பொறாமப்படுற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குவாங்க. நானுமே யோசிச்சிருக்கிறேன், ஒரு வேளை நமக்கு தான் பொறாமைனா என்ன அப்படின்னலாம் நிறைய நேரத்தில் நான் வந்து யோசிச்சிருக்கிறேங்க. அந்தளவுக்கு கூட நம்மளை வந்து ஒரு ஆக்டிங்லையே ஒரு நடிப்பில் நடிகர் திலகத்தையே மிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி ஒரு பொறாமை குணத்தோடு இருந்துட்டு நாங்கள்லாம் அப்படி இல்லை, நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளையவே நினைக்க வச்சுருவாங்க. நான் நிறைய நேரத்தில் அந்த மாதிரி நினச்சிருக்கேன், நம்மளுக்கும் இந்த மாதிரி பொறாமை குணம் இருக்குமோ அப்படின்னா என்னன்னு சொல்லி நிறைய விஷயங்களை நான் படிச்சிருக்கிறேன்.
ஆனால் ஒருத்தர் வந்து உயரும்போது அவங்க வந்து நம்மளை இப்படி நினச்சி பார்க்கணுன்னு வேணும்னே அவெல்லாம் நான் எதுவுமே செஞ்சதில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே இருக்கும் இல்லைங்களா? ஒருத்தர் வந்து நம்ம கூட இருந்தவங்க அவங்க வளர்ந்து வரும்போது பரவாயில்லையே இந்தளவுக்கு வளர்ந்துருக்குறாங்க, உங்களை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக இருக்குது அப்படின்னு வேணால் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில் காயப்படுத்தணும் அப்படின்னலாம் வேணும்னே எதுவுமே பண்ணது கிடையாது. அப்போது பார்த்திங்கன்னா பொறாமை அப்படிங்கிறது வேணும்னே நம்மளை வந்து கூட இருக்கிற நண்பர்கள் கூட இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. காலால் எட்டி உதச்சி உதாசீனப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நம்மளோட வளர்ச்சி பிடிக்காதவங்க கண்டிப்பாக அதை நாம் ஞாபகத்தில் வச்சு நாம் அதை நினச்சி வருந்திட்டு இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் செஞ்சாலும் செய்வாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. நம்ம ஒருத்தருக்கு எதுவுமே செய்யாமல் ஒரு சில விமர்சனங்களையோ ஒரு கடும் சொற்களையோ வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். அப்போ வந்து ஏன் இப்படி செஞ்சாங்க, காரணமே இல்லாமல் நம்ம ஏதாவது செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு திருப்பி செய்கிறவங்களுக்கு சரி நாம் இப்படி செஞ்சோம், நாம் செஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரு ஃபீல் பண்ணலாம். ஆனால் நம்ம எதுவுமே செய்யாமல் நம்மளை காயப்படுத்துகிறவங்களையோ இல்லை கடிஞ்சொற்களையோ எல்லாம் வீசுகிறவங்க அப்படிங்கிறவங்க இருக்க தான் செய்வாங்க. அவங்கள பார்த்து நம்ம வந்து வெறி நாய்களை கண்டால் நம்ம எப்படி அவங்க முன்னாடி நின்று என்னை கடிச்சிக்கோன்னு தான் சொல்ல முடியும் இல்லைங்களா? அது நம்மளை தான் காயம் ஏற்படுத்தும். அது வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு நம்மளையே அழிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் மாறிடும். அந்த மாதிரி ஒரு வெறி நாய்கள் மாதிரி தான் அவங்கள நாம் பார்த்துட்டு நம்மளை தற்காத்துக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்படிங்கிற மாதிரி அந்த பதிவில் இருந்தது. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அந்த புக்கில் வந்தது. சரி, இது உங்களுக்குமே இருக்காது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்கள் கூடயுமே ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குருவி தான் பாருங்கள் அந்த மரத்தில் வந்து தாவி தாவி போயிட்டுருந்தது. இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியுதா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரசிச்சிட்ருக்கும்போது எங்கள் மாமா வந்து சேலை கொண்டாந்து கொடுத்துட்டு நோம்பிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. இந்த விழா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து நோம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நோம்பிக்கு வந்துடுங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமையே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அவங்க கொடுத்த அந்த சேலையுமே கடைசியில் வீடியோவில் வரும் பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னும் நான் நம்புகிறேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிருக்கும் அந்தந்த உயிருக்கு என்ன நல்லது நடக்கணுமோ அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமாற இன்றைக்குமே இறைவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுடைய அன்புள்ள தோழி புஷ்பா. இந்த வாழ்க்கை நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் மகிழ்ச்சியவே தரட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.